வணக்கம் நண்பர்களே. ஒரு குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வீட்டில் எதிர்பாராமல் திடீர்னு ஒரு விபத்து நடக்குது, பிரச்சனை வருது, கடன் தொல்லை, கெட்ட பேர் வருது, அவங்க இவ்வளோ நாள் சம்பாதிச்சு வச்ச பேருக்கு ஒரு அவதூறு, இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தங்க. அதாவது மனுஷன் அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பாராமல் பிரச்சனை வருது, அதுபோல் பெரிய ஒரு இழப்பையும் பாதிப்பையும் ஏற்படுத்துது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு வேணும். குலதெய்வம் நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதே போல் அந்த குலதெய்வம் உடனே நம்ம வீட்டுக்கு வர நம்ம என்னெல்லாம் செய்யணும்? சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாலே போதுங்க, குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன வழி? இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் என்ன? நீங்கள் தெய்வம் இருக்கிறதுக்கான அறிகுறிகளாக என்னெல்லாம் உணர்றீங்க? அதுபோல் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்தப்போ கண்டிப்பாக என்ன குலதெய்வம் தான் காப்பாத்துச்சு அப்படின்னு நம்புறீங்களா? அதனுடைய கருத்தை எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கா? அதாவது உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது, வீட்டில் மன அழுத்தம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாக உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா? இது நாம் ஒரு சின்ன பரிசோதனை மூலமாக கூட தெரிஞ்சுக்கலாங்க. குலதெய்வம் மட்டும் இல்லை, எந்த ஒரு நல்ல சக்திகளும் இல்லாத வீடுகளில் எந்த ஒரு உயிரினங்களும் வசிக்கிறது கிடையாது. குறிப்பாக வள்ளி போன்ற சிறு உயிரினங்கள் நம்ம வீட்டில் இருந்தாலே தெய்வ சக்தி இருக்கிறத அறியலாம் அப்படின்னு நம்ம சேனல்லையே நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். கவுளி கத்தக்கூடிய சத்தம் அடிக்கடி வீட்டில் கேட்டால் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்காக ஒரு அறிகுறி அப்படின்னு நம்மளால் உணர முடியும். அடிக்கடி விபூதி வாசம் அல்லது கற்பூர வாசம் வீசுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வம் இருக்கிறத காட்டக்கூடிய அறிகுறி அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஒரு பூஜையும் செய்யாத பட்சத்தில் இந்த வாசனைகளை நீங்கள் நுகர்ந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை உணருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக காக்கைக்கு சாதம் வைக்கும் போது அது உடனே எடுத்துருச்சு அப்படின்னா அந்த எடுத்து சாப்பிட்டா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். முக்கியமாக இந்த காகங்களை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா முன்னோருடைய வடிவமாக நம்ம காகங்களை பார்க்குறோம். குறிப்பாக இந்த காகங்கள் சாப்பாடு எடுக்கலை அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அந்த காகம் சாப்பாடு எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ரொம்ப போட்டு உங்களை குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் உடனே குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தை நினச்சி உங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நான் ஏதாவது குறை வச்சுருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அதற்கு பின்னாடி அந்த காகம் உங்களுடைய உணவை எடுத்துக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சிறிது நேரத்துக்கு பிறகு உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி பறந்தபடியே ஒரு காகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் இருக்கிறத உங்களால் உணர முடியும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் இல்லாதவர்கள் காக்கைக்கு சாதம் வைத்தால் காக்கைகள் அருகில் இருந்தாலும் கூட அது உங்களுடைய உணவை எடுத்துக்காது. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா. குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் குலதெய்வம் வீட்டில் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இந்த ஒரு எளிய விஷயத்தை நம்ம தினமும் செய்து வந்தாலே குலதெய்வத்தை எளிதாக வீட்டில் வரவழைத்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வெறும் வாயை மட்டும் கொப்பளித்து முகம் கழுவிக்கோங்க. பிறகு வாசற்படிக்கு சென்று 2 கற்பூரத்தை ஏற்றி எரிய விடுங்க. கற்பூரம் முழுவதும் எரிந்து அணைந்த பிறகு நீங்கள் வழக்கம் போல் எல்லா வேலைகளையும் செய்யலாம். இதே போல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்து வர்றதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் சீக்கிரமே உங்கள் வீட்டுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதா சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் ஒரு கலசத்தில் தண்ணி நிரப்பி வைக்கலாம். இதன் அருகில் ஒரு சின்ன கண்ணாடி ஒன்று வைங்க.
கலசமும் கண்ணாடியும் அருகருகளை வைத்து முழு மனதார குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யுங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தூப தீபம் காண்பீங்க. குலதெய்வம் வீட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. எப்போதுமே குலதெய்வ அருள் இருந்தால் நம்மளுடைய வெற்றி மேலே வெற்றி நமக்கு சேரும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. நீங்கள் எத்தனை கோடி செலவு பண்ணி எந்த தெய்வத்தை போய் தூரதேசத்தில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கூட குலதெய்வம் நம்ம வீட்டு பக்கத்திலே இருந்தால் தான், அந்த குலதெய்வத்தினுடைய அனுமதி கிடைத்தாதான் மற்ற தெய்வமே நமக்கு அருள் புரிவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் முதல்ல நீங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. முக்கியமாக நாம் குலதெய்வம் வீட்டிற்கு வர வைத்து வாரந்தோறும் குலதெய்வத்தை சாஷ்டாங்கமாக கீழே வணங்கி வழிபாடு செய்யணும். அதாவது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர்றது சகல விதமான அம்சமும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்யணும். முக்கியமாக நம்ம வீட்டில் இந்த 5 பொருட்கள் இருந்தால் குலதெய்வமே குடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டிய முதல் பொருள் குலதெய்வத்தினுடைய படம் அல்லது பிரதிநிதி சின்னம். படம் கிடைக்கல அப்படின்னா கூட வாள், சூளம், கல், வேல் இது போன்ற குலதெய்வ அடையாளம் போதுமானது. இந்த பொருளை வீட்டினுடைய பூஜை அறையில் அல்லது வடகிழக்கு திசையில் வைத்து தினமும் வணங்கலாம். குலதெய்வ சக்தி இல்லத்தில் நிலைபெறும். இது குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பையும் துன்பங்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய சக்தியும் கொடுக்கும். குத்து விளக்கு அல்லது அகல் விளக்கு. விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் தெய்வீக ஒளியும் குறிக்கக்கூடியது. தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுவது குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய ஒரு எளிய வழி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வெள்ளி அல்லது பித்தளை குத்து விளக்கு வீட்டில் இருந்தால் அது நிலையான செல்வ சக்தியை கொடுக்கும் அப்படின்னும், விளக்கு ஏற்றும் போது மனதார குலதெய்வத்தை நினைத்து வேண்டிக் கொண்டால் குலதெய்வ அருள் விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அடுத்ததாக பசுங்கயிறு அல்லது தர்ப்பை. அதாவது பசுங்கயிறும் தர்ப்பையும் முன்னோர்கள் வழிபாட்டினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் சக்தியோடும் தொடர்புடையது என்பதால் இந்த பொருள் வீட்டில் இருப்பது மிகுந்த நன்மையை கொடுக்கும். பூஜை அறையில் அல்லது அம்மன், ஐயனார், கருப்பசாமி போன்ற குலதெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய இடத்துல இதை வைத்தா கர்ம தடைகள் கூட குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் செம்பு அல்லது வெள்ளி கலசம். கலசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவு, செல்வம், புனிதம் ஆகியவற்றினுடைய அடையாளம். செம்பு அல்லது வெள்ளி கலசத்தில் சுத்தமான நீர் வைத்து அதில் வேப்பிலை அல்லது மாம்பழ இலை நம்ம போட்டு பூஜை செய்தால் அந்த வீடு தெய்வீக சக்தி நிறைந்ததாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலசம் வீட்டில் இருந்தால் குலதெய்வத்தினுடைய பார்வை எப்போதுமே அந்த இல்லத்தின் மேலேயே இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இது நம்ம வீட்டில் வைத்தா அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்களின் மிகவும் முக்கியமானது. இதுபோல் மஞ்சள் மற்றும் குங்குமம், வேப்பிலை. மஞ்சள் சுபகாரியங்களினுடைய அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். குங்குமம் சக்தி தத்துவத்தினுடைய வெளிப்பாடு. வேப்பிலை தீய சக்திகளை அகற்றும். இந்த மூன்றும் ஒன்றாக வீட்டில் இருப்பது குலதெய்வ வழிபாட்டிற்கு மிக உகந்தது. குறிப்பாக அம்மன் வகை குலதெய்வங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு இது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வாரம் ஒரு முறையாவது மஞ்சள் குங்குமம் வைத்து குலதெய்வத்தை நினைத்து பூஜை செய்வது பெரும் பலனை நமக்கு கொடுக்கும். பல பேர் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு வீட்டில் செய்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்கும். வாரம் ஒரு நாள் அல்லது அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் வீட்டை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றி குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி நன்றியோடு பிரார்த்தனை செய்தாலே போதும். மிக முக்கியமான வாக்கு தவறாமல் நேர்மையோடு வாழ்வதே குலதெய்வத்திற்கு செய்யக்கூடிய உயர்ந்த பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வ அருள் கிடைக்கும் போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ அருள் கிடைத்ததும் வாழ்க்கையில் சிறிய ஆனால் ஆழமான மாற்றங்கள் நிகழும். நம்ம வீட்டில் அமைதி அதிகரிக்கும், குடும்ப உறவுகள் பலப்படும், பணவரவு சீராகும், உடல் நலம் மேம்படும். முக்கியமாக எதிலுமே ஒரு தெய்வ பாதுகாப்பு உணர்வு நம்ம மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்குது இல்லைங்க. நமக்கு எந்த ஒரு தெய்வத்தினுடைய அருள் இருந்தாலும் இல்லைனாலும் குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வம் என்பது நம்ம விட்டு விலகாத ஒரு ஆன்மீக உறவு. அதனை நினைத்து வழிபடுவதற்காக பெரிய செலவோ ஆடம்பரமோ தேவை கிடையாது.
வீட்டில் இந்த 5 பொருட்கள் இருந்தாலே இந்த இல்லம் தெய்வீக சக்தியால் நிரம்பி குலதெய்வமே குடிவந்தது போல அனுபவம் கிடைக்கும். மனம் சுத்தமாகவும் நம்பிக்கை உறுதியுடனும் குலதெய்வத்தை நினைத்தா அதனுடைய அருள் நிச்சயமாக தலைமுறைகளாக தொடரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நம்ம வீட்டில் நாம் வைத்தா அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட சக்தியை வெளிப்படுத்துது. அந்த சக்தி ஒன்றிணையும் போது நம்ம வீட்டில் நேர்மறை அதிர்வுகள் அதிகரிக்கும். இதுவே குலதெய்வ அருள் நிலை பெற வழிவகுக்கும். சாஸ்திர ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் பரிந்துரைக்கப்படக்கூடிய வீட்டில் நம்ம வைத்தா அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய திருவுருவ படம், குத்துவிளக்கு அல்லது அகல் விளக்கு, பசுங்கயிறு அல்லது தர்ப்பை, செம்பு அல்லது வெள்ளி கலசம், மஞ்சள் குங்குமம் அல்லது வேப்பிலை மற்றும் வேப்பிலை. இந்த மாதிரி 5 பொருட்கள் இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு முறையாவது முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் குலதெய்வத்தினுடைய அருள் எப்போதும் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டில் குலதெய்வம் குடிகொண்டு இருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.